கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனது மகள் ஒரு வருஷமாக அலர்ஜியில் ரொம்ப கஷ்டப்பட்டா. மூஞ்சில் ரொம்ப எரியுதும்பா. ஆனால் நாங்கள் 2-3 ஸ்கின் டாக்டர்கிட்ட போனோம். ஆனால் அவளுக்கு சரியாகலை. இங்கே நாங்கள் ப்ரேயர் பண்ண ஐயாக்கிட்ட அவளுக்கு அதோட சரியாயிட்டு. எனக்கு போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஐயாக்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்திருந்தோம். ப்ரேயர் பண்ண வரும்போது ஜோமினி விட்டாங்க. ஜோமினி கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த மூக்குக்காக ஜோம் பண்ணி விட்டாங்க. எதுக்கு ஜோம் பண்ணுறாங்கன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு மூக்குக்கு ஜோமினி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வாரம் கழித்து நான் கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போனாப்புல காலுக்கு கீழே கயிறு கிடந்திருக்கு. கயிறு கிடந்ததை நான் பார்க்காம செஞ்சுட்டு தெத்தி 2 காலம் இறுக பிடிச்சிச்சு. அந்த கயிறு அப்படியே மூஞ்சி குப்புற விழுந்து அந்த மூக்கில் அப்படி விழுந்ததுலே ஃபஸ்ட்டு மூக்கில் தான் அடிபட்டுச்சு. இப்போவே விழுந்ததும் நினச்சேன், எஸ்ஸப்பா ஐயா எனக்காக இந்த மூக்குக்காக ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. ஆனால் இந்த மூக்கில் எனக்கு அடிபட்டு எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னுட்டு நான் அந்த இடத்துல அப்படியே விழுந்த இடத்துல நான் ஜோம்னிட்டு எலும்புனா என் மூக்கிலேருந்து பயங்கர ரத்தம்னா அவ்வளோ ரத்தம். ஆனால் நான் என் மூக்கில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகியிருக்கோம் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சி அழுதாங்க. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எடுத்த உடனே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சின்ன வயசுல அடிபட்டு 2 கண் பார்வையும் இல்லாமல் தான் இருந்தேன். இடையில ஆப்ரேஷன் செய்து எனக்கு பார்வை திருமணம்லாம் பண்ணாங்க. நவம்பர் 20ஆம் தேதி எனக்கு ஜுரம், அதிகமான ஜுரம். விடையால் ஏஞ்சா 2 பார்வை எனக்கு இல்லை, சுத்தமாகவே இல்லை. உடனே ஆஸ்பத்திரியில் எங்கள் பையன் நைட்டு அட்மிட் பண்ணான். அங்கே நாங்கள் தொடர்ந்து ஜப கோபுரத்துக்கு ஜபம் பண்ணுவோம். ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே இவங்களுக்காக இல்லையா எனக்காக இவங்களுக்கு இறங்க ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு சாட்சியிலும் சொல்லுவார். அதை வச்சு என் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே இறங்கணும், எனக்கு பார்வை கொடுக்கணும் அப்படின்னு பண்ணும்போது ஆண்டவர் ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு பார்வை கொடுத்தார். அத்தோடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது என்று நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வசனத்தை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். கர்த்தராகிய என் ஆண்டவரே, நீரே என் நோக்கம், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். நான் கற்பத்தில் உற்பவித்த நாள் முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே எப்போதும் துதிப்பேன். வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் போட்டு முன்னேறின ஒரு மனுஷனுடைய ஒரு அருமையான கண்ணீரின் விண்ணப்பம்தான் இந்த சங்கீதம். அவனுடைய பெயர் தாவீது. பயங்கர எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையிலே முன்னேறி எடுத்த முயற்சிகளெல்லாம் தோல்வியடைகிற நிலைமையில் எதிர்நீச்சல் போட்டு என்னால் நீச்சல் அடித்து முன்னேற முடியவில்லை என்று கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்தின் மூலமாக எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருக்கிற உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்க. ஏழை பிள்ளை இந்த தாவீது. உடன்பிறப்புகள் எல்லாரும் அரசாங்கத்தில் சவுலுடைய அரண்மனையில் வேலை செய்கிறார்கள். அதே தகப்பன் தாயுடைய வயிற்றில் பிறந்த இவன் மட்டும் கரவலாடுகளுக்கு பின்னால் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. வாழ்க்கையிலே எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருந்தது. அவன் எதிர்நீச்சல் போடுகிற நேரங்களில் எல்லாம் விசுவாசத்தோடு கூட தன்னுடைய கிண்ணறத்தை எடுத்துக்கொள்வான்.
விசுவாசத்தில் பாட ஆரம்பிப்பான். இல்லாததை இருக்கிறது போல சொல்லி ஆண்டவரை துதிப்பான். ஒன்றுமே முன்னால் இருக்காது, ஆனால் எல்லாம் இருக்கிறது போல ஒரு நிறைவோடு கூட ஆண்டவரை துதிப்பான். ஒரு நாளும் அவன் புலம்பி நீங்கள் வேதத்தில் பார்க்கவே முடியாது. புலம்பலின் சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலையில் அவன் விசுவாசத்தோடு கூட காரியங்களை செய்தவன், எதிர்நீச்சல் போட்டு போராடினவன், ஜெயித்தவன். எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்ததனுடைய ரகசியம் என்ன? அவனுடைய நம்பிக்கை மனுஷன் மேல் அல்ல, அவனுடைய தாய் தகப்பன் மேல் அல்ல, அவனை சிருஷ்டித்த ஆண்டவர் மேல் அவனுடைய நம்பிக்கை இருந்தது. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, நீரே என் நம்பிக்கை. நம்பினவர்களெல்லாம் மோசம் பண்ணின நிலைமையில மனவேதனையோடும் ஏமாற்றத்தோடும் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு நீங்க சொல்ல போறீங்க, நீரே என் நம்பிக்கை. நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கலாம், ஜீவனுள்ள தேவன் மேல் பற்றுதலாயிருப்பது நலம் என்றுதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது விசுவாசத்துல தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில இதை ஒரு ஜெப பாடலாக பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உங்களை தான் ஆண்டவரே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் வேறு யாரையும் நம்பவில்லை, நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். என் சிறு வயது முதல் நான் உம்மைத்தானே நம்பி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். நீர் மட்டும் என் தாயின் கற்பத்திலே என்னை ஆதரிக்காவிட்டால் இந்த உலகத்தில் நான் ஜீவனோடு பிறந்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சங்கீதக்காரன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டாம் என்று பிசாசு என்னுடைய தாயின் கற்பத்தில் என்னை அழித்திருக்க முடியும். ஆனாலும் உம்மால் என் தாயின் கற்பத்திலே நான் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளியே வரும் பொழுது என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தது நீரே என்று சொன்னார். என் தாயினுடைய வயிற்றிலிருந்து உம்மால் எடுக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தையும் பரலோகத்தின் திரவியம். சங்கீதம் 17:14 சொல்லுகிறது, அவர் பரலோகத்தின் திரவியத்தை ஒரு தாயினுடைய வயிற்றிலே நிரப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைகிறாள். உங்களுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறந்த உடனடியாக அப்படியே இயேசுவாமியுடைய கையிலே தான் அந்த பிள்ளை பிள்ளைகிறது. அந்த பிள்ளை இயேசுவாமி கையில் எடுத்து ஆசீர்வதித்து தாய் தகப்பனிடத்தில் கொடுக்கிறார். ஒருவேளை அந்த கரம் ஒரு மருத்துவச்சியுடைய கரமாக கூட இருக்கலாம். அந்த மருத்துவச்சியுடைய கரத்தோடு ஆண்டவருடைய கரம் இணைந்திருக்கும். ஒரு டாக்டருடைய கரமாக இருக்கலாம். இந்த டாக்டருடைய கரத்தோடு ஆண்டவருடைய கரம் அமர்ந்திருக்கும். எனவே தான் அவன் சொல்லுகிறான், என் கற்பத்தில் உற்பவித்த முதல் உம்மால் நான் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே என்று சொல்லுகிறார். டாக்டர் அல்ல, மருத்துவச்சி அல்ல, நீரே என் தாயின் கற்பத்தில் இருந்து என்னை சிறு குழந்தையாய் பிறக்கும் பொழுது எடுத்தீர். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள். என்னை சிறு வயது முதல் ஆதரித்தவரும் நீரே, என்னை உருவாக்கினவரும் நீரே, எனக்கு உதவி செய்தவரும் நீரே. இப்ப நான் பயங்கர இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வரணும். இந்த ஆபத்தான காலகட்டத்தில் என்னுடைய மாமன் என்னை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டிருக்கிறார். நான் பெத்த பிள்ளை அப்சலோம் என்னை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டிருக்கிறார். என் மனைவி எனக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் நீரோ எனக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கிறேன். அந்த சங்கீதத்தில் தொடக்கத்தில் சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். 20வது வசனத்திலே சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் நான் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து நீர் ஏற பண்ணுவீர் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பெரிய இக்கட்டில் நான் சிக்கி இருக்கிறேன், ஒரு பயங்கரமான ஆபத்தில் நான் சிக்கி இருக்கிறேன். எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது.
நான் உயிருக்கு பயந்து அங்கெங்கும் வனாந்தரத்தில் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆபத்தான காலகட்டத்திலே, இந்த இக்கட்டான காலகட்டத்திலே மறுபடியும் நீர் என்னை தூக்கி எடுப்பீர், என்னை நிறுத்துவீர் என்று நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடைசி ஆண்டவரிடத்தில் போய் சரண்டர் ஆயிட்ட. முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியல ஆண்டவரே. நான் எத்தனை காலங்கள் தான் வனாந்தரத்திலே ஒளிந்திருப்பேன், எவ்வளவு நாட்கள் தான் நான் மலையடிவாரங்களிலே பதுங்கிக் கொண்டிருப்பது. எனக்கு தூக்கமில்லை, நிம்மதி பறிக்கப்பட்டு விட்டது ஆண்டவர். என்னை சிறு வயது முதல் ஆதரித்தது உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது நீர் செய்ய மாட்டீரா? அதன் பிறகு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய பிரச்சனையில தலையிட ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுமா? இவனுக்கு விரோதமாக இருந்த இந்த தாவீதை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த, கொலை செய்ய தருணம் பார்த்து கொண்டிருந்த சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து செத்து போயிட்டான். இவனை கொலை பண்ணுவதற்காக காத்து கொண்டிருந்த அவனுடைய மூத்த மகன் அப்சலோம் அன்றைக்கு பெலிஸ்தியருடைய கையிலே சிக்கி மரித்து போய்விட்டான். இப்படியாக ஆண்டவர் எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருந்தவனுடைய எதிர்நீச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவனுடைய கையில் ராஜ பதவியை கொடுத்த 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாள உதவி செய்தான். ஒரேடியா பாதாளத்தில் கிடந்தவனை தூக்கி ராஜ மகுடம் சூட்டி அவனை அழகு பார்த்தவர் நீங்கள் தேடி வந்திருக்கிற ஆண்டவர். எதிர்நீச்சல் போட்டு மீள முடியவில்லையே, முன்னேற முடியவில்லையே, இதுக்கு மேல எனக்கு வழியே இல்லை, பிழைப்பிற்கு வழி இல்லை, ஆகாரத்திற்கு வழி இல்லை என்று கண்ணீரோடு வந்து, தாவீதை போல நான் ஒதுங்கி இருக்கிறேன், நான் பதுங்கி இருக்கிறேன், உயிருக்கு பயந்து வந்திருக்கிறேன், வாழ்வதற்கு வழி இல்லாமல் வந்திருக்கிறேன் என்று கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? உபத்திரவத்தின் முடிவு நாள் வந்துவிட்டது. கடைசியாகத்தான் அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னான், முடியல ஆண்டவரே, இந்த ஆபத்தான காலகட்டத்தில், இக்கட்டான காலகட்டத்தில் நீ திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து எனக்கு உதவி செய்தீர் என்று நம்பிக்கையோடு விசுவாச அறிக்கை பண்ணினார். ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் யுத்தம் பண்ணி இருக்கலாம், இன்னைக்கு பிறகு நீங்க யுத்தம் பண்ண போவதில்லை, நீங்கள் போராட போவதும் இல்லை, இதுக்கு மேல நீங்க போராட போவதில்லை. என் ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். எதிர்நீச்சல் போட்ட தாவீதுக்காக யுத்தம் பண்ணி சத்துருக்களை முறியடித்து ராஜ மேன்மையை கொடுத்து 40 வருஷம் சமாதானமாய் இஸ்ரவேலை அரசாள உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டுதான் என்னை கூட்டு வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, உங்க தாய் மாமா காலில் போய் விழுந்திருக்கலாம். மாமா, நீங்க எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு வேலை வாங்கி தரக்கூடாது? உங்க சகோதரிக்கு பிள்ளை தானே, உன் மாமன் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டிருக்கலாம். அன்றைக்கு தாவீதுடைய சகோதரர்கள் உனக்கு இந்த யுத்த களத்தில் நிற்பதற்கே தகுதி இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அதே சகோதரர்கள் நடுவிலே ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார் ராஜாவாக. உனக்கு நெருக்கமான யாரோ ஒருவரிடத்துல அரசாங்கத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கடன் வாங்கி பணத்தை கொடுத்திருக்க, கடன் வாங்கி பணத்தை கொடுத்து எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கலையே, என்னை ஏமாத்திட்டானே, வயிற்றுல அடித்து கொண்டு நீ வந்திருக்கலாம். வட்டிக்காரனுக்கு பணமும் கொடுக்க முடியல, வேலையில சேரல, ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம். இவ்வளவு தரித்திரத்தில் இருக்கிற என் வயிற்றுல அடிச்சிட்டானே என்றெல்லாம் நீ வயிற்றுல அடிச்சு கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த மனுஷனிடத்தில் நீ யுத்தம் பண்ண போவதில்லை, ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். உன் பணம் உன்னை வந்து சேரும். என் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் ஆகாரத்தை இனி அந்நிய புத்திரன் வைத்திருப்பதில்லை, உன் உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரனுக்கு நான் கொடுப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏற்ற காலத்தில் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்று தாவீது அடங்கி இருந்தான், பொறுமையா இருந்தான். அவங்க அண்ணமாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, அவன் பொறுமையா இருந்தான். சிங்கங்கள் அவனுக்கு எதிர்த்து வந்தது,
அந்த நேரத்தில் கூட சிங்கங்களின் வாயை கிழித்து போடும்படிக்கு ஆண்டவரே அவனுக்கு பக்கபலமாய் இருந்தார். அந்த அன்பை அவன் ருசித்தவன். எனவேதான் சொல்லுகிறார், சிறு வயது முதல் தொடங்கி என்னை ஆதரித்தவர் நீரே. என் தாயினுடைய வயிற்றிலிருந்து வரும்பொழுது என்னை வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. என் அன்பு சகோதரனை சகோதரி, சிங்கம் இவனை பீறி போடுவதற்கு பதிலாக சிங்கங்களை பீறி போடும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னால எதுவுமே செய்ய முடியல. இதுக்கு மேல எனக்கு வேலைக்கு போனா கூட வேலை செய்யற மைண்டு கூட இல்லை. நான் பைத்தியக்காரனாய் மாறிவிட்டேன். பைத்தியக்காரியை போல நான் அலைகிறேன். என்ன நம்பி ஒரு வேலை கொடுத்தா கூட இனி என்னால செய்ய முடியாது. என் புத்தி மழுங்கி போய்விட்டது என்று வந்திருக்கலாம். நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். வாழ்க்கையில் எனக்கு ஹோப்பே இல்லை என்று வந்திருக்கலாம். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதுதான் அந்த நம்பிக்கையின் நங்கூரமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திராணிக்கு மேல நீ சோதிக்கப்படுவாய் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம். உன்னிடத்தில் என்ன திராணி இருக்கிறது என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். காரணம், உனக்குள் திராணியை வைத்திருக்கிறவர் என் ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவருடைய அதிகாரமுள்ள ஊழியக்காரனாய் இந்த பலிபீடத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், திராணிக்கு மேல உன்னை ஒருபோதும் நான் சோதிக்க மாட்டேன். சோதனை பெருகுகிறது என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறாயா? சோதனை அடங்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யுத்தம் பெருகி கொண்டு போகிறது என்று சொல்லி வந்திருக்கிறாயா? யுத்தம் அடங்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடன் ஏறி போகிறது என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறாயா? கடன்களுக்கு முடிவு வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியினுடைய கொடூரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று வந்திருக்கிறாயா? அந்த வியாதிக்கு முடிவு வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுக்கும் உபத்திரவத்தின் உச்ச கட்டம் வந்தது. எனவேதான் அவன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, உபத்திரவத்தின் குகையிலே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். உபத்திரத்தின் வாயிலிருந்து நீர் என்னை தெரிந்து கொண்டீர். பாதாளத்தின் இடுக்கண்கள் என்னை சுற்றி கொண்டது, ஆனாலும் அந்த பாதாளத்தின் வாயிலிருந்து என்னை பிடுங்கிக் கொண்டு வந்தீர். ஏன் அந்த காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்தார்? அவன் எப்பொழுதும் அவரையே நம்பியிருந்தான், அவரையே சார்ந்திருந்தான். ஒரு பெரிய கோலியாத் அவனுக்கு முன்பாக சவாலாய் நிற்கிறான். இவனை பார்த்து சிரித்தான். நீ சின்ன பையன், உங்க ராஜாவாலே என்ன ஒன்றும் பண்ண முடியல, பெரிய பெரிய உங்க படை தளபதிகளால ஒன்றும் பண்ண முடியல, நீ ஒரு சின்ன பையன் என்ன பண்ண போற? சிரிச்சான். ஆனா அவன் சொன்னான், நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் உனக்குள் இருக்கிற பலத்தோடும் நீ என்னிடத்திலே வருகிறாய். ஆனால் எனக்கு என்னுடைய நம்பிக்கை அல்ல, சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய ஆண்டவருடைய நாமத்திலே நான் உன்னிடத்திலே வருகிறேன். என்னுடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கொடுப்பார் என்று சொல்லவில்லை, ஒப்பு கொடுத்தார். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அவன் பயப்படவில்லை, கொஞ்சம் கூட பயப்படல. ராஜாவிட்ட சொல்றார், ராஜா பயப்படுறார், என்னடா நீ சின்ன பையன் போற? அவன் சொல்றான், இப்படியாக நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சிங்கங்களின் ஆடுகளை பீறி போடும்படி வந்தது, ஆனால் கர்த்தர் எனக்கு பக்கபலமாயிருந்து சிங்கங்களின் வாயை கிழித்து போட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அப்ப சிங்கத்துடைய வாயை கீறனா இவன் ஏமாத்திரம். எனக்குள் இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். நம்பிக்கை. என்ன நடந்தது? அவன் நம்பிக்கையில தன்னுடைய கையில் இருக்கிற கூழாங்கல்ல எடுத்து கவன்ல வச்சு ஒரே அடிதான் அடிச்சான். அந்த கல்லு போய் அந்த கோலியாத்தினுடைய நெற்றியில பட்டு அதே இடத்துல நிலை தடுமாறி விழுந்தான். தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுத்தான். இன்றைக்கு உனக்கு முன்பாக இருக்கிற அந்த கோலியாத்தை நீ ஜெயிக்க வேண்டுமா? தாவீதுக்குள் இருந்த தேவ நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும். நீரே என் நம்பிக்கை என்று தாவீதை போல இன்றைக்கு சொல்லிட்டு போங்க. இனி கோலியாத்திட்ட நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். நீங்க சும்மா இருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை டேஸ்ட் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்கிற காரியங்களை கூட வாய்க்க செய்வாராம். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு,
அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர். இன்னைக்கு பிறகு நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது நீங்க படித்த படிப்பை நம்பியோ, உங்களுக்கு இருக்கிற தாளந்தை நம்பியோ, திறமையை நம்பியோ போகக்கூடாது. ஆமேன். யாரை நம்பி போனோம்? இயேசுவாமியை நம்பி போனோம். அவரை மட்டும் நீங்கள் சுமந்துட்டு போனீங்கன்னா இன்டர்வியூ சக்ஸஸ் தான். ஆமேன். அவருடைய நாமங்களில் ஒன்று யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன். உன்னுடைய எல்லா காரியத்தை அவர் மேல் வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தா அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். ஆண்டவரனை தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் வேலையின் காரியம் இனி வாய்க்கும், உன் வருமானத்தின் காரியம் இனி வாய்க்கும், உன்னுடைய ப்ரமோஷத்தின் காரியம் இனி வாய்க்கும், உன்னுடைய டிரான்ஸ்ஃபர் காரியம் இனி வாய்க்கும், உன்னுடைய படிப்பு காரியம் இனி வாய்க்கும், உன் ஊழிய காரியம் உனக்கு வாய்க்கும், உன்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட காரியம் இனி உனக்கு வாய்க்கும். நேற்றைக்கு வரைக்கெல்லாம் எதெல்லாம் வாய்க்கலை நடக்கலைன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் வாய்க்கும்னு சொல்லுங்க. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு அனுகூலமாக்கி தருவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பிலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அளவை பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.